ஒரு சகோதரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டாங்க. அவங்க புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஏன் பாஸ்டர், பழைய ஏற்பாட்டில் நிறைய படிக்கும் பொழுது தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசினார், தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசினார்னு எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் இருக்கிற இடத்துல, ஒருவேளை நான் காட்டுக்குள்ளே இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல தீர்க்கதரிசி இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நம்முடைய சூழ்நிலைக்கு ஆட்களை அனுப்பி பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன் பாஸ்டர் தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பி பேசணும், ஏன் நேரடியாக பேசக்கூடாது, நேரடியாக பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே அந்த கொஸ்டின் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அநேகருக்கு இதை குறித்து தெரிஞ்சிருக்கான்னு தெரியலையான்னு தெரியல. இந்த காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் தேவன் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். ஏன்னா தேவன் பேசின ஆட்களெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ரிச் அண்ட் தே ஆர் வெரி பவர்ஃபுல். ராஜாக்கள், மிகப்பெரிய ஆளுகையில் இருப்பவர்கள், தேவனுக்கு எதிராக இருப்பவர்கள், மிகப்பெரிய கூட்டத்தார், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் இடத்துல பண பலம் இருக்கும், பொருளாதார பலம் இருக்கும், மிகப்பெரிய படை பலம் இருக்கும். அவர்கள் என்றைக்குமே தேவ பக்தியும் பயமும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடும். அந்த நேரத்தில் தேவத்துவம் என்பதை மிகவும் அசட்டை செய்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்பவர்கள் தான் அந்த பணம் மிக்கவர்கள், படை மிக்கவர்கள், பலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அவர்களிடத்துலலாம் தெய்வ பயமெல்லாம் அதிகமாக பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த தீர்க்க தரிசிகளுடைய வேலை அதிகமாக தேவைப்படுது, அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஆனால் நம்மளை போல ஒரு சாதாரண ஜனங்கள் ஒருவேளை தவறு செஞ்சால், ஒருவேளை நமக்கு உணர்த்தணுன்னா கட்டாயமாக தேவன் உங்களுக்கு அருகில் இருப்பவர்களை கொண்டு உணர்த்துவார். பக்கத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தகப்பனோ வழிபோக்கனையோ கூட கொண்டு தேவன் உணர்த்தி விடுவார். ஆனால் மிக பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு தீர்க்கதரிசி தேவைப்பட்டான். ஏனென்றால் மிகப்பெரிய ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு வழிபோக்கனை கொண்டு தேவன் பேசுவது கிடையாது. அவர்களை கடிந்து உணர்த்தக்கூடிய தைரியம் மிக்கவர்கள் தேவைப்படுது. ஒரு ராஜா கிட்ட வழிபோக்கனாக இருக்கிற ஒரு மனுஷன் போய் பேசிவிட முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. அதற்கு தான் தேவன் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய ராஜாக்களுக்கு கட்டளையிடும்படிக்கான அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த சகோதரிக்கு சொன்னேன், அப்படிலாம் கிடையாதுமா, அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களுக்கு கட்டளையிடுவேன், ஏன்னா அவர்களுடைய இருதயங்கள் சில நேரத்தில் கல்லாக இருந்ததுன்னு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் பாஸ்டர்னு கேட்டாங்க. வசனம் ஏதாவது இருக்கான இருக்குது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் நீங்கள் வாசிங்க. மாம்சமான இருதயத்திற்குள்ளே இருக்கிற கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் தேவன் மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தீர்க்கதரிசிகளுடைய பயன்பாடு இருந்துச்சு, ஏன் தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் தேவன் பேசுவாரா, மற்றவர்களை கொண்டு பேச மாட்டார்னு. அப்படிலாம் கிடையாது. உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் இருதயம் கல்லாக இருக்கும், தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஒன் காட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேக புதிய காரியங்கள் உங்களோடு நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்களுடைய ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்க, எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்க. God bless you. God bless you.